சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொன்ன ஓபிஎஸ் இன்னைக்கு திமுகவில் இணைஞ்சதுதான் அரசியல்ல டாக் ஆஃப் த டவுனா இருக்குது. அதிமுகல 3 முறை முதலமைச்சராகவும் 5 முறை எம்எல்ஏவாகவும் இருந்த ஓபிஎஸ் இனி என்னோட உழைப்பு முழுவதும் உதயசூரியனுக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் இந்த முடிவை எடுக்க என்ன காரணம், அரசியல்ல அவரோட நகர்வுகள் என்ன மாதிரி இருந்திருக்குது, திமுகவுல ஓபிஎஸ் இணைஞ்சதுனால அரசியல்ல என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் நிகழ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோல பேச போறோம். சோ செந்தில் சார், நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சரி கேளுங்க சார். நீங்க வந்து ஓபிஎஸ் அப்படிங்கிற பேரை வந்து எப்ப கேள்விப்பட்டீங்க? இந்த ஓபிஎஸ்ங்கிற பேரு என்ன பொறுத்த அளவுக்கு எப்ப கேட்டேன்னா ஜெயலலிதா இறந்த டைம்ல சார். ஏன்னா யார் அடுத்த முதல்வர் ஆகுவாங்க அப்படிங்கிற அந்த டாக் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கட்சிகளுக்குள்ளேயே பிளவு வரும்போது ஓபிஎஸ் அந்த போய் தர்ம யுத்தம் பண்ணும் போதெல்லாம் அவரோட பேர்கள் வந்து ஓபிஎஸ் அப்படின்னு அடிக்கடி அடிபட்டதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ்க்குலாம் வந்து ஜல்லிக்கட்டு, தர்ம யுத்தம் இந்த மாதிரியான காலகட்டத்துலதான் ஓபிஎஸ் அப்படிங்கிற பேர். எனக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதன்முறையா வந்து ஜெயலலிதா வந்து சிறைக்கு போறாங்க. அப்போ வந்து அடுத்த முதல்வர் யாரு கொண்டு வருவாங்க அப்படின்றது பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுன், அந்த மாதிரி டாக் ஆஃப் தமிழ்நாடே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து, ஏன்னா பேர் வந்து நம்ம பொதுவா எப்படி எதிர்பார்ப்போம், செங்கோட்டையன் வராரா, அவர் வராரா, இவர் வராரா, நம்ம எப்போதுமே ஒரு அதுக்கு முன்னாடி 91, ஏன்னா 91 இருந்ததுல நிறைய பேர் போயிட்டாங்க, நிறைய பேர் கட்சி விட்டு வெளில போயிட்டாங்க. ராஜகண்ணப்பன் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி அப்ப முக்கியமான ஆட்களா இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. அப்ப அடுத்து யார் வருவா அப்படின்ற மாதிரி அப்ப இருந்த தலைவர்கள் பேரு திடீர்னு பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் பேர் வந்து வருது. அப்போ வந்து அவர் வந்து ஒரு எம்எல்ஏ தான். இப்ப இதுக்கு முன்னாடி அமைச்சரா இருக்காங்க அப்படி கூட இல்ல, அவர் வந்து ஒரு எம்எல்ஏ தான் இருந்தாரு. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து கேள்விப்பட்டோடனே யார் இவரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம அரசியல் தலைவர்கள், இப்ப வந்து முதல்வர் அப்படிலாம் நம்ம அந்த காலகட்டத்துல இப்ப நாங்க எப்படி பார்த்திருப்போம்னா, கருணாநிதி, ஜெயலலிதா 2 பேர் தான் பெரிய ஒரு ஆளுமையான தலைவரா. இவர் வந்து ரொம்ப பணிவா ரொம்ப இது பண்ணி, அது அப்ப வித்தியாசமா இருந்தது பாக்குறதுக்கு. இப்ப நீங்க கேள்வி. ஓகே சார். சோ தீய சக்தி திமுகன்னு பேசின ஜெயலலிதா முதல்வராக்கியவர் தான் ஓபிஎஸ். சோ இன்னைக்கு ஓபிஎஸ் திமுகல இணைஞ்சிருக்காரு. அவர் இந்த முடிவை வந்து என்ன மனநிலையில எடுத்திருப்பாரு சார்? முடிவை என்ன மனநிலை எடுத்திருப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவரு அதிமுகல அவருக்கு நடந்த விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து சட்ட ரீதியா ஆரம்ப காலங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் சட்ட ரீதியா வந்து நம்ம முயற்சி பண்ணி எப்படியுமே திரும்ப வந்து நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள்ல தான் இருந்தாரு. ஆனா ரொம்பவே ஆரம்பத்திலே வந்து அது வந்து கணிக்க முடிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்தது. அதாவது கட்சிக்குள்ள ஒற்றை தலைமை தான் ஆகுறதுக்கான எல்லா வேலைகளையுமே எடப்பாடி பழனிசாமி வந்து பண்ணிட்டார். அதையும் தாண்டி டிடிவி தினகரன், சசிகலா போன்ற ஆளுமைகளே வந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவங்கள வந்து கட்சிக்கு வெளியில போற சூழல் வந்து வந்துடுச்சு. அப்படின்னும் போது கட்சியில ஒற்றை தலைமை அவருக்கான முயற்சிகள் எல்லாமே வந்து அவர் வந்து எடுத்துட்டாரு. சட்ட ரீதியான முயற்சிகள் அப்படிங்கிறது ஓபிஎஸ் வந்து செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு கட்டத்துல வந்து வந்துட்டாரு, நம்ம வந்து அதிமுகலே சேர்ந்துடலாம், என்ன பொறுப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அப்ப வந்து என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, 2 பேரும் இரட்டை தலைமையா இருந்தாங்க, 2 பேரும் கையெழுத்து போறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை ஆகுறாரு. அதை வந்து இவர் விட்டு கொடுக்கல. நம்மளை விட என்ன மேல இருக்குன்னா நம்ம கீழே 2ஆம் கட்ட தலைவர்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து இருந்தது. அப்படிப்பட்ட சூழல்ல தான் அவர் அந்த மாதிரி பிரச்சனை பண்றாரு. ஆனா பின்னாடி வந்து அவர் அதுக்கெல்லாம் தயாராகவே ஆகிட்டாரு. கட்சியில ஏதாவது ஒரு பொறுப்பு, நடுவுல கூட ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு, என்னன்னா எனக்கு எந்த பொறுப்புமே வேண்டாம், நான் எதுவுமே சொல்லலை, எனக்கு எந்த நிபந்தனையுமே இல்லாம கூட என்னை வந்து ஏத்துக்குங்க, கட்சியில வந்து சேர்த்துக்குங்க அப்படின்னு அவர் எவ்வளோ இறங்கி போக முடியுமோ, எவ்வளோ கேட்க முடியுமோ எல்லாமே வந்து அவர் கேட்டுட்டாரு. எல்லாமே வந்து அதற்கான முயற்சி எல்லாம் பண்ணிட்டாரு. அப்போ அவருக்கு ஆப்வியஸா வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு பாஜகலாம் அவரை வந்து பெருசா நம்ம கட்சியில சேர்த்து இப்ப நயனா நாகேந்திரனை நினைக்கிற அளவுக்கு கூட ஓபிஎஸ் வந்து அவங்க நினைக்கல அப்படின்றதுதான் கடந்த காலத்துல அவர் கொடுத்த வாக்குறுதிகள். அதை அவர் சரியா செய்ய முடியலைன்றதெல்லாம் அவங்க அந்த ரிசல்ட் எல்லாம் வச்சு பெருசா வந்து அவங்க இது பண்ணல. ஸோ அவர் வேற வழியே இல்லாம தான் இப்போதைக்கு இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஓகே சார். ஸோ ஓபிஎஸ் வந்து தாவேகாவுக்கு போறதா அப்படிங்கிற டாக் எல்லாமே நிறைய இருந்தது. பிளஸ் திமுக கூடயும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதா வந்து தகவல்களுமே வெளியாயிட்டு இருந்தது. ஏன்னா சேகர் பாபு வந்து சட்டமன்ற வளாகத்துல வந்து சந்திச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் உடல்நிலை சரியில்லாத போவும் போய் அவர் மீட் பண்ணியிருந்தாரு. இப்ப கடந்த வாரமே வந்து சட்டமன்ற வளாகத்துல ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு. ஒரு வழியா எப்படியோ திமுகவுல இன்னைக்கு இணைவும் செஞ்சுட்டாரு சார். ஸோ இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும் ஓபிஎஸ் வந்து இணைஞ்சது?
இருக்கிறது? ஏன்னா நிறைய அதிமுகல இருந்து நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அந்த வரிசையில ஓபிஎஸ்மே இணைஞ்சிருக்காரு. சோ என்ன மாதிரியான பிளஸஸ் வந்து திமுகவுக்கு இருக்கும் சார்? திமுகவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா இப்ப தென் மாவட்டங்கள்ல இப்ப ஏற்கனவே கடந்த தேர்தலே தென் மாவட்டங்கள்ல பெருவாரியா வந்து திமுக தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஏன்னா வழக்கமா வந்து சென்னை டெல்டா அது வந்து திமுகவோட கோட்டை, நார்த் கொஞ்சம் சொல்லலாம் திமுகவோட கோட்டை அப்படி இருக்கும். கொங்கு மேற்கு பகுதி தென் மாவட்டங்கள்லாம் வந்து எப்போதுமே அதிமுகவுக்கு ஃபேவரான இடமா தான் இருக்கும். ஆனா கடந்த தேர்தல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து திமுக வந்து நல்லாவே வந்து ஜெயிச்சாங்க. அதுக்கு வந்து அமமுக தனியா நின்னது அப்படிங்கிறது ஒரு காரணமா இருந்தது. இப்ப அமமுக உள்ள போயிருக்காங்க. சசிகலா தனியா நிக்கிறாங்க சொல்றாங்க. அவங்க இன்னும் இன்னைக்கு ஓபிஎஸ் சேர்ந்ததுனால இதை நம்ம பேசணும், இல்லைன்னா பேசிருக்க மாட்டோன்ற மாதிரி சசிகலா தன்னோட ஆதரவாளர்களை தேர்தலில் நிறுத்தினாதான் அதை பத்தி நம்ம பேச முடியும். சோ ஒரு வேளை நிறுத்தினா கொஞ்சம் வாக்குகள் ஏதாவது பிரிக்கலாம் அப்படின்னும் போது டிடிவி தினகரன் அதிமுக வந்து ஒண்ணு சேர்ந்திருக்கும் போது அந்த ஏற்கனவே நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். சங்கரன் கோயில் அப்படிங்கிறது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய கோட்டை. அதிமுக 91ல இருந்து ஸ்டேட்ல ஆட்சிக்கு வராங்களோ இல்லையோ சங்கரன் கோயில ஜெயிச்சிருவாங்க. அது வந்து ஒரு ரிசர்வ் தொகுதி, ஆனா வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான். சங்கரன் கோயிலே 2021ல வந்து தோக்குறாங்க. அதுக்கு காரணம் அமமுக வாக்குகளை பிரிக்கிறாங்க. சவுத்துல கடந்த தேர்தல்ல வந்து 20 தொகுதிகள்ல அமமுக வந்து வாக்குகளை பிரிச்சு திமுக ஜெயிச்சாங்க. 20 தொகுதின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். நீங்க யோசிச்சு பாருங்க, 75 ஜெயிச்சாங்க அதிமுக கூட்டணி, 75 ஜெயிச்சாங்க. கூட ஒரு 20 யோசிச்சு பாருங்க, 95 தொகுதி ஆயிடுது. கிட்டத்தட்ட அவங்க அமமுக சொல்ற கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 30 அந்த மாதிரி கிட்டத்தட்ட 100 தொகுதி ஆயிடுது. நீங்க 117 இருந்தா மெஜாரிட்டி வந்துடலாம். அப்படிப்பட்ட இடத்துல வந்து இன்னைக்கு தினகரன் வந்து ஒண்ணு சேர்ந்திருக்காரு. அந்த அளவுக்கு அந்த வாக்குகள் போகுமா அப்படின்னு தெரியல. பட் ஓபிஎஸ் சேர்ந்ததுனால இது வந்து திமுகவுக்கு போயிடுமா அப்படின்னா அப்படியே போயிடுமா அப்படிங்கிற அந்த மாதிரியும் நம்ம வந்து உறுதியா சொல்லிட முடியாது. ஆனா கணிசமான ஆட்கள் இனிமே ஓபிஎஸ் ஒரு விஷயம் பேசுவார்ல, ஓபிஎஸ் வந்து பேசுவாரு. நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், நம்ம எவ்வளவு இது பண்ணோம், என்னை ஒதுக்கிட்டாங்க, என்னை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப உருக்கமா பேசுறாரு. அப்படின்னா சமுதாய ரீதியா அந்த ஒரு பார்வை உருவாகுது அப்படின்னா அது வந்து இன்னமுமே திமுகவுக்கு அதனால கொஞ்சம் பலன்கள் நிச்சயமா இருக்கு. ஓகே சார். ஆனா என்னதான் வந்து ஓபிஎஸ் ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னாலுமே அவருமே சரியான சமயத்துல சரியான முடிவுகளை வந்து எடுக்கல தானே சார்? நிறைய முடிவுகள் அவர் சரியாவே எடுக்கல. நீங்க வந்து ஆனா என்னன்னா நீங்க இறக்கம் அப்படிங்கறது அவர் சரியா முடிவெடுத்தாரா முடிவெடுக்கலன்றதுல இருந்து வராது. இப்ப நீங்க அவர் வந்து ரொம்ப திறமையானவரா, ஓபிஎஸ் பெரிய வல்லவரா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து அது வந்து எடுபடும். ராமதாஸ் அவரே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரையுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து தன் மகனை தான் கொண்டு வந்தாரு, இதெல்லாம் பண்ணாரு, அவரே இன்னைக்கு பண்ணிட்டு இவரே அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு உருக்கமா பேசுறாரு. இப்ப ஜெயலலிதாவே இருக்காங்க, 91 to 96 மோசமான ஆட்சி பண்ணாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு நகை ஒண்ணுமே இல்லாம ரொம்ப சிம்பிளா வந்து பாருங்க உங்களுக்காக வந்து நிக்கிறேன், எல்லாத்தையுமே உங்களுக்காக தான் பேசும்போது மக்கள் வந்து அதுக்கு அபியூசா மாறிடுறாங்க. ஓபிஎஸ் இன்னைக்கு போய் அப்படி பேசுறாருன்னா மக்கள் எல்லாருமே வந்து நீங்க சரியா பண்ணல, நீங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. அந்த சிம்பதின்றது கொஞ்சம் உருவாகும். நீங்க அறிவு சார்ந்தெல்லாம் பெருசா இன்டெலெக்சுவலெல்லாம் உட்காந்து அப்படி பெருசா யோசிக்காத இடத்துல அந்த சிம்பதி வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுன்ற. ஏன்னா ஓபிஎஸ் வந்து நிறைய வாய்ப்புகளை வந்து தவற விட்டாரு. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணதா இருக்கட்டும், கட்சிக்குள்ள வந்து அவர் திரும்ப எடப்பாடிக்காக ஒண்ணு சேரும் போது தனக்கான இதை வந்து ஒழுங்கா வாங்கிக்கல. ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, ஆட்சியில எடப்பாடி முதன்மையானவர், ஓபிஎஸ் வந்து அவருக்கு வந்து துணை முதல்வர். கட்சியில ஓபிஎஸ் முதன்மை, எடப்பாடி அடுத்து அப்படிதான் பேசுறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கட்சியில வந்து 2 பேர் சைன் போட்டாதான் செல்லும். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பேர் சேர்ந்து சைன் போடணும். ஆனா ஆட்சியில பாத்தீங்கன்னா முதல்வரே போதும். ஏன்னா துணை முதல்வர் அப்படிங்கிறது அரசமைப்பு படி அது வந்து ஒரு அந்த பதவிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒரு அமைச்சருக்கான அதிகாரம் எம்எல்ஏ இது பண்ணலாம், எம்பி இது பண்ணலாம்னு இருக்கு. ஆனா ஒரு துணை முதல்வர் இதெல்லாம் பண்ணலான்ற எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்க அதனாலதான் இவங்களா உருவாக்குனது. ஆமா, அது வந்து ஒரு கௌரவ பதவி மாதிரி. அதனாலதான் ஆந்திரால 5 பேர் துணை முதல்வர் ஆகுறாங்க. எல்லா இடத்துலயும் அஜித் பவார் வரீங்களா, நீங்க துணை முதல்வர், வேற ஏதாவது கட்சின்னா எல்லாருக்குமே அந்த பொறுப்பை கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு கௌரவ பதவி மாதிரி தான் இருக்கு. ஓபிஎஸ்ஸே வெளிப்படையா நிறைய இடத்துல சொல்லுவாரு, நான் சும்மா அமித்ஷா சொன்னதுனால இதை ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாரு. அப்படி அவர் வந்து நிறைய இடத்துல கோட்டை விட்டார். இதுல என்ன நான் பெரிய பிரச்சனையா பாக்குறேன்னா, ஓபிஎஸ் தானா இந்த முடிவுகளை கோட்டை விட்டாரு அப்படின்றத தாண்டி அவர் எப்போதுமே யாராவது ஒருத்தவங்களோட உத்தரவுகளுக்காகவே காத்திருக்கிறாரு அப்படின்றதுதான் வந்து நம்ம பார்க்க முடியுது. நீங்க தர்மயுத்தம் ஏன் ஓபிஎஸ் நடத்தினார்னா,
ஆடிட்டு குருமூர்த்தி சொல்லிதான் நடத்தினாருன்றதை ஆடிட்டு குருமூர்த்தியே சொல்றாரு. அமித்ஷா திரும்ப வந்து தர்ம யுத்தத்தை முடிச்சுக்கிட்டு நான் ஏன் ஒண்ணு சேர்ந்தேன்னா ஓபிஎஸ் சொல்றாரு அமித்ஷா சொன்னதுனாலதான் நான் ஒண்ணு சேர்ந்தேன்றாரு. நீங்க திரும்ப எப்படி துணை முதல்வர் அக்செப்ட் பண்ணிட்டு இதெல்லாம் சைன் பண்ணீங்கன்னா பாஜக தலைமை சொன்னதுனாலதான் நான் பண்ணேன் அப்படிங்கிறாரு. எல்லா காலகட்டத்திலயுமே அவரோட எந்த முடிவையுமே அவரே எடுக்கலைன்னா அப்புறம் எப்படி வந்து இது பண்ண முடியும்? எந்த முடிவையுமே அவர் வந்து எடுக்கல. யாராவது ஒருத்தவங்களோட விஷயத்துக்காகவே அவர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு வெயிட் பண்ணாரு, தேர்தல் ஆணையத்துக்கு வெயிட் பண்ணாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே பாஜக நமக்கு ஏதாவது பண்ணுவாங்க, மற்றவங்க ஏதாவது பண்ணுவாங்க. கடைசியில கூட எடப்பாடி பழனிசாமி கூட நம்மள சேர்த்துக்குவாரு அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் வந்து போனாரு. இப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்ததுனால அதுல எந்த யூஸுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் பார்க்க முடியுது. அவர் முடிவெடுக்கலன்றதை தாண்டி அவர் எப்போதுமே சுய முடிவு அப்படிங்கறத எடுக்காம விட்டது ஒரு பெரிய டிராபேக்கா தான் அவருக்கு இருக்கு. ஓகே ஓகே சார். ஸோ இப்போ வந்து ஜெயலலிதாவோட தளபதிங்கிற அளவுக்கெல்லாம் ஓபிஎஸ் வந்து பேசினாங்க. ஸோ இங்கேயுமே ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். ஸோ இந்த மாதிரியான பேரெல்லாம் அவருக்கு இருக்கு. ஆனா இப்ப திமுகவுக்கு போனா அதெல்லாம் அவருக்கு திரும்ப கிடைக்குமா சார்? அவரு திமுக எந்த அளவுக்கு பார்த்துப்பாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஓபிஎஸ்க்கு கொடுப்பாங்க சார் திமுக? கண்டிப்பா. இப்ப நீங்க இந்த கேள்வி அப்படிங்கறத நீங்க ஓபிஎஸ் அப்படிங்கிறவரை பெரியகுளத்தோட சேர்மனா அந்த அளவுக்கான ஒரு பொறுப்புல இருந்தவரை 98 வந்து நாடாளுமன்ற தேர்தல் பெரியகுளம் தொகுதியில டிடி தினகரன் நிக்கிறாரு. அங்க வந்து அவருக்கு வந்து ரொம்ப சின்சியரா அவர் வந்து வேலையெல்லாம் பாக்குறாரு, எல்லாமே செய்யறாரு அப்படிங்கிற அடிப்படையில தான் இவரை வந்து சொல்றாங்க. இன்னும் அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா முக்குலத்தோர் சமூகத்திலேயே இப்ப சசிகலா தினகரன் அவங்க சார்ந்த சமூகத்துல இருக்கக்கூடாது, வேற ஒரு சமூகமா இருக்கணும் அப்படிங்கிற பல்வேறு ஃபேக்டர்ஸ்ல தான் ஓபிஎஸ்ஏ உள்ள வராரு. இவர் நமக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டாரு, எந்த விஷயமும் செய்ய மாட்டாரு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள்ல தான் ஓபிஎஸ்ஏ வராரு. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா 89 ஜெயஜா அணி அணிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து அவங்க ஜானகி அணிக்கு தான் வேலை பார்த்தாரு, வெண்ணிறையாடை நிர்மலா அவங்களுக்கு தான் வேலை பார்த்தாரு. ஜெயலலிதாவை எதிர்த்து நின்ன கேண்டிடேட் ஜெயலலிதா போடியில நிக்கிறாங்க, அவர் எதிர்த்து தான் வெண்ணிறையாடை அவங்களுக்கு தான் வந்து ஓபிஎஸ் வந்து வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அணி ஒன்னாயிடுது, அவர் அப்படியே வர்றாரு. டிடி தினகரன் சசிகலா அவங்க குடும்பம் தான் வந்து இது பண்றாங்க. ஜானில வந்து இருந்தாரு நீங்க சொல்றீங்க. சோ அப்புறம் எப்படி சார் ஜெயலலிதா இந்த அளவுக்கு ஓபிஎஸ் முதல்வர் பதவிக்கெல்லாம் கொண்டு வந்தது எப்படி? எதன் அடிப்படையில வந்து அந்த ஒரு நம்பிக்கையை வந்து ஜெயலலிதா வந்து இவராவது ஜானில மட்டும்தான் இருந்தாரு. ஜெயலலிதா வந்து கடுமையா தனிப்பட்ட முறையில கடுமையா விமர்சனம் செஞ்ச காளிமுத்து சபாநாயகர் ஆக்கியிருக்காங்க. அவங்கள நேருக்கு நேரம் நின்று கடுமையா விமர்சனம் பண்ண எல்லாரையுமே வந்து அவங்க வந்து முக்கிய பொறுப்புகள் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும், 91 வந்து திமுக சார்பில் பரிதி இளமல்தி ஒரு எம்எல்ஏ தான் இருக்காரு. அதிமுக சார்பில் நிறைய பேர் மெஜாரிட்டி ஜெயிக்கிறாங்க. இப்ப பரிதி இளமல்தி எந்திரிச்சு வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, உங்களுக்கு வந்து விமர்சனங்களை ஏத்துக்கிற பக்குவம் வந்து உங்ககிட்ட கிடையவே கிடையாது, நீங்க வந்து விமர்சனத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இப்ப ஜெயலலிதா சொல்றாங்க, எனக்கு எதிர இருக்கவங்க மட்டும் இல்ல, இவங்க எல்லாரையும் விட எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான் என்னை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க கடந்த காலத்துல, தனிப்பட்ட முறையிலையும் கடந்த காலத்துல. ஆனா எல்லாரையும் நான் பின்னாடி உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாமே பொறுப்பு எல்லாம் கொடுத்துருக்கேன். சோ எனக்கு வந்து விமர்சனங்களை ஏத்துக்கிற பக்குவம் இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க அப்படின்றது சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து அவங்கள கடுமையா விமர்சனம் பண்ணவங்களே எல்லாரையுமே ஏத்துக்கிட்டாங்க. அப்படின்னும் போது ஓபிஎஸ் எதிர்த்து வேலை பார்த்தாரு, ஒரு அணியில இருந்தாரு, அவ்வளவுதான். அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கொண்டு வந்ததுல ஜெயலலிதாவோட நேரடியான இன்வால்வ்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் சசிகலா தினகரன் இவங்க சொல்லிதான் பண்றாங்க. ஆனா அதற்கப்புறம் ஓபிஎஸ் ஓட அந்த பணிவு, அந்த முதல்வர் இருக்கையில உட்கார மாட்டேன்னு சொல்றது, அவர் வந்து அவ்வளவு பற்றா இருந்தார். அதனாலதான் ஜெயலலிதா சொல்லுவாங்க, இந்த உலகத்திலே வந்து தன்னோட பொறுப்பு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு திரும்பி வந்து அந்த பொறுப்பை திரும்ப அதே நபர் ஒப்படைச்ச வரலாறு வந்து 2 இடத்துலதான் இருக்கு. ஒண்ணு வந்து ராமாயணத்துல வந்து பரத சக்கரவர்த்தி அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த கலியுகத்துல நடந்தது வந்து ஓபிஎஸ் தான் அப்படின்ற அளவுக்கு பாராட்டி இருப்பாங்க. சோ அப்பதான் அவங்களுக்கு வந்து அவர் மேல ஃபர்ஸ்ட் டைம் வந்து சசிகலா தினகரன் குடும்பம் தான் இது பண்ணாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துறேன், எல்லா காலகட்டத்திலுமே யாரோ ஒருத்தர் தான் அவரை வந்து சப்போர்ட் பண்ணி ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. திமுகல ஓபிஎஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணதில்ல. இங்க 2009 காலகட்டத்திலேயே ஓபிஎஸ் வந்து கொண்டு வரதுக்கு அழகிரி வந்து பயங்கர முயற்சி எல்லாம் பண்ணாரு. ஆனா வந்து கொண்டு வர முடியல. அப்ப ஜெயலலிதா ரொம்ப பேசி அவங்கள வந்து இது பண்ணிட்டாங்க, கட்சியில இருக்க வச்சுட்டாங்க. திரும்ப 2016 அந்த காலகட்டத்துல கட்சியில வந்து இவங்க நிறைய வந்து கட்சி பணம் சேர்த்துட்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய ரிப்போர்ட் போயிடுச்சு. அதனால ஓபிஎஸ் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டவங்களை எல்லாம் ஜெயலலிதா வந்து கொஞ்ச காலம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க, கூட்டத்திலாம் கூப்பிடுறது இல்ல அப்படிலாம் சொன்னாங்க. நிறைய கூட்டங்களுக்கு கூப்பிடுறதுல அந்த முக்கியமான 4 அணி 5 அணி இந்த அதுக்கு ஒரு கூட்டம் எல்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி இதுல எல்லாம் ஓபிஎஸ் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த காலகட்டத்திலே நிறைய நியூஸ் வந்தது, ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு போறாரு அப்படின்னு. ஆனா அவர் வந்து அந்த காலகட்டத்துல போகல. ஜெயலலிதா அவங்க மேல இருந்த விசுவாசமா இருக்கலாம், பயமாவும் கூட இருக்கலாம், இருந்தாரு. இப்ப அவருக்கு எதுவுமே அந்த மாதிரியான இது இல்ல.
கண்டிப்பா வந்து திமுகல வந்து அவருக்கு உரிய மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவர் வந்து 3 முறை முதலமைச்சரா இருக்காரு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நீங்க கடந்த காலங்களிலே சட்டமன்றத்துல ஓபிஎஸ் வந்து திமுக வந்து ஒரு மாதிரி பல இடங்கள்ல டீசெண்டா தான் அணுகி இருப்பாங்க. அவரோட இருக்கையில ஆரம்பிச்சு எல்லாமே பின்னாடிதான் அந்த முடிவு எல்லாம் எடுத்தாங்க. ஆரம்பத்துல அவருக்கு முன்னாடிதான் இடம் கொடுத்தாங்க. அவரை தனியெல்லாம் பேச விடுவாங்க. அதிமுக சார்பில் பேசினாலுமே அவங்கள தனியா பேச விடுவாங்க. அதனால அவருக்கு உரிய இடம்லாம் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து கட்சியில வந்து தலைமை கழக நிர்வாகியா யாரோ ஒரு அந்த மாதிரியான ஒரு பொறுப்பு ஒண்ணு கொடுப்பாங்க. ஒருவேளை அவர் நின்று ஜெயிச்சு வந்துட்டா அதுக்கப்புறம் அமைச்சரோ சபாநாயகர்லாம் சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. பட் அமைச்சரோ ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க. ஆனா சபாநாயகராகனா நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை ஜெயிச்சா ஆட்சிக்கு வந்துருவாரு, இல்லைன்னா எதிர்கட்சி தலைவரானா ஓபிஎஸ் பார்த்து மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே பேசணும். அப்படி ஒரு நிகழ்வு மட்டும் நடந்துச்சுன்னா அந்த சீன்லாம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம். அதனால பாக்கணும் யார் ஆட்சி பிடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே சார். சோ ஓபிஎஸ் ஓட இந்த ஒரு முடிவை அதிமுக தொண்டர்களும் எடப்பாடியும் எப்படி பாப்பாங்க சார்? எடப்பாடி பழனிசாமி வந்து அவரு இதற்கு முன்னாடியே வந்து அவர் வந்து வெளியில போறவங்களை பத்தி அவர் பெருசா கேர் பண்ணிக்கவே மாட்டாரு. இப்போ வந்து அவரு டிடிவி தினகரன் மாதிரி தனியா கட்சி ஆரம்பிச்சு அந்த மாதிரி இருந்தா வேணா அதை வந்து ஒரு த்ரெட்டா வேணா பாப்பாரே தவிர இப்போ வந்து நான் இதைத்தான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன். ஏன்னா எடப்பாடி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒற்றை தலைமை கட்சி பிரச்சனை வரும்போது எடப்பாடி பழனிசாமி நான் வந்து ஒற்றை தலைமை ஆகணும்னு எங்கேயுமே சொல்லல. ஓபி ரவீந்திரநாத் போய் முதல்வரை போய் சட்டமன்றத்துல போய் பாக்குறாரு. என்னோட தொகுதிக்கான ஆமா இது ஏற்கனவே ஒரு டைம் பாக்குறாரு. தொகுதிக்கான கோரிக்கைகளை எல்லாம் வந்து முன் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. இந்த மாதிரியான காரணங்களை சொல்லிதான் இவங்க வந்து திமுகவோட நெருக்கமா இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிதான் எடப்பாடி வந்து ஓபிஎஸ் வந்து இவர் திமுக கூட க்ளோஸா இருக்காரு, கட்சிக்கு வந்து துரோகம் பண்றாருன்ற ஒரு இமேஜை தான் வந்து உருவாக்கப்பட்ட. சசிகலாவுமே சொல்லியிருப்பாங்க, சட்டமன்றத்தில் இவர் வந்து அவர்களை பார்த்து சிரித்தார், அவர்களுடன் வந்து பேசினார், தலையசைத்தார், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரிதான் யூபிஎஸ்மே வந்து ஓபிஎஸ் வந்து குற்றம் சாட்டினாரு. நீங்க வந்து திமுகவை எப்போதுமே எதிரியா சித்தரிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அதிமுகவோட ஒரு அரசியல். அப்படின்னும் போது ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு ஆதரவா இருந்தாங்க. பாருங்க நாங்க முன்னாடியே இதைத்தான் சொன்னோம், பாருங்க இப்ப அதுதான் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு இமேஜை தான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதிமுகல இருக்கிற அதிமுகவுக்கு ஓட்டு போடுற முக்குளத்தூர்ல அங்க ஆதரவா இருக்கிறவங்கல, குறிப்பா தென் மாவட்டங்கள்ல தேனி அந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கிறவங்கல கொஞ்சம் அந்த ஒரு அனுதாபம், கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் இருக்குமே தவிர எடப்பாடி வந்து இதை ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாரு. இதைதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா அதை கடந்து போயிடுவாரு. ஓகே ஓகே சார். ஸோ ஓபிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி வந்து ஏதோ ஒரு இடத்துல அவருக்கான ஒரு ஹோப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா வந்து கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓபிஎஸோட பக்கமே அவங்க திரும்பி கூட பார்க்கலன்னு சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ் வந்து திமுகல வந்து இணைகிற ஒரு சுச்சுவேஷனுக்கே தள்ளப்பட்டு இணையவும் செஞ்சுட்டாரு. ஸோ இந்த இணைவு வந்து மோடிக்கும் சரி அமித்ஷாவுக்கும் சரி ஓபிஎஸ்ஐ என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரல, அப்ப நம்ம தோத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குமா சார்? நிச்சயமா கொடுக்காது. அவங்க ஒருவேளை அப்படி ஒரு முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா கொண்டு வந்திருப்பாங்க, இவரே போய் சேர்ந்திருப்பாரு. அப்படி அவங்க எந்த முயற்சி எடுக்கல அப்படிங்கறத நான் பாக்குறேன். நீங்க இப்ப உள்ள காலகட்டத்தை விட்டுருங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்வரான போது சசிகலாவோட ஆள் எடப்பாடி பழனிசாமி, பிஜேபியோட ஆளா ஓபிஎஸ் இருந்தார். அது வெளிப்படையா அவரே சொல்லியிருக்காரு, நம்ம சொல்லல. ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட ஆளா தான் இருந்தாரு. அப்ப ஓபிஎஸ் நம்பி நிறைய பேர் வருவாங்க, நிறைய எம்எல்ஏஸ் வருவாங்க, இது எல்லாமே மாறும். ஓபிஎஸ் தலைமையில ஒரு ஆட்சி வந்தா அது வந்து பிஜேபிக்கான ஆட்சியா முழுமையா மாறிடும். ஏன்னா பின்னாடி இங்கேயுமே வேற சில விஷயங்கள் நடந்தது, அது வேற ஒண்ணு சேர்த்து வச்சு அந்த மாதிரி. ஆனா அப்படி ஒரு முயற்சி பண்ணாங்க. அப்போ வந்து ஓபிஎஸ் நம்பி நிறைய விஷயங்கள் வந்து வருவாங்க. ஓபிஎஸ் பிரச்சனை பண்ணிட்டு வெளியில வரும்போது கூட, ஒற்றை தலைமை பிரச்சனை வரும்போது கூட ஓபிஎஸ்க்கு ஆதரவா நிறைய பேர் வருவாங்க அப்படிலாம் பார்த்தாங்க. அது எதுவுமே பெருசா நடக்கல. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். 2021 அமமுக வந்து வெளியில வருது, சரிங்களா? அமமுக வெளியில வந்து நிறைய சேதாரத்தை வந்து உண்டு பண்றாங்க. அப்போ ஓபிஎஸ் உள்ளதான் இருக்காரு. சோ ஓபிஎஸ் முக்குளத்தூர் சமூக மக்களே வந்து ஓபிஎஸ் உள்ளதானே இருக்காரு அப்படின்ற அளவுல முழுமையெல்லாம் இப்ப ஆதரிக்கல. அவங்களோட கோபம் வந்து தினகரனுக்கு ஆதரவா வாக்குகள் போச்சு, சரிங்களா? அப்ப ஓபிஎஸ் எந்த வகையிலுமே நம்ம பெருசா நமக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாஜக வந்து ஒரு கட்டத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ்ஆல பெரிய விஷயங்கள் நம்ம நினைக்கிறத பெருசா சாதிக்க முடியாது அப்படிங்கிற அளவுல நினைக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி வாய்ப்பா அவங்கள வந்து தேர்தலில் நிக்கிறது முதற்கொண்டு கொடுத்தாங்க 2024. அதுக்கப்புறம் தான் அவங்க பெருசா வந்து கேர் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் தான் ஓபிஎஸ் வந்து வெளியில வந்து விமர்சனம் எல்லாம் பண்ற மாதிரிலாம் பேசினாரு, எல்லாமே பண்ணாரு. அதனால பிஜேபி வந்து அவங்களால முடியல, இது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இதை பார்க்க தேவையில்லை. பிஜேபி எல்லாம் வந்து அவரை கைவிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் பார்க்க முடியுது.
இபிஎஸ் சசிகலாவையும் புறந்தள்ளிட்டாரு, இப்போ ஓபிஎஸ்ஸையும் புறந்தள்ளி அவரும் வந்து வெளியே போயிட்டாரு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொங்கு சமுதாயமா இல்ல தென் மாவட்டத்தை சேர்ந்த தேவர் சமூகமா அப்படிங்கிற ஒரு பிளவு வந்து அதிமுகல வந்து இருக்குமா சார்? பிளஸ் வந்து தென் மாவட்டங்களோட ஓட்டை வந்து அதிமுக இழக்கறக்கான வாய்ப்பு இருக்கா? 2021 முன்னாடி தினகரன் சசிகலா ஒதுக்கப்பட்ட மாதிரி இருந்தாங்கல்ல, அப்பவே அந்த ஒரு இது வந்து உருவாயிடுச்சு. வந்து கொங்குக்கான கட்சியா இல்ல வந்து முக்குலத்தோர் சமூகத்துக்கான கட்சியா அப்படின்ற மாதிரியான, இல்லைன்னா சவுத்து முக்குலத்தோர் சமூகம் சார்ந்த அப்படி ஒரு தோற்றம் வந்து உருவாயிடுச்சு. அதாவது ஓபிஎஸ் உள்ளே இருக்கும் போதே அது உருவாயிடுச்சு. ஓபிஎஸ்மே வெளியில போனப்ப அது இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. இன்னொன்னு ஓபிஎஸ் வந்து வன்னியருக்கு கொடுத்த 10.5% இடஒதுக்கீடுமே பாத்தீங்கன்னா முக்குலத்தோர் சமூக மக்கள் கிட்ட ஒரு அதிருப்தி உருவாக்குச்சு. ஏன்னா அவங்களுமே எம்பிசிக்குள்ளதான் இருக்காங்க. அதாவது அதுல புரிதல் நிறைய இருக்கு. அது வேற ஒரு விவாதம்னு வச்சுங்களேன். ஆனா ஒரு சமூகத்துக்கு இவ்வளவு பர்சன்டேஜ், மத்த எல்லாருக்கும் இவ்வளவா அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குனாங்க. அதையும் தாண்டி ஓபிஎஸ் வந்து ஒற்றை தலைமை பிரச்சனை வந்துட்டு வெளியில வரும்போது என்ன சொன்னார்னா, நான் அப்பவே சொன்னேன் இது வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அங்க ஒரு சேஃப் பிளே வந்து பண்ணிட்டாரு. ஆக்சுவலா என்னன்னா 2021 முன்னாடியே அப்படி ஒரு தோற்றம் உருவாச்சு. ஓபிஎஸ் வெளியில வந்தப்ப அது அதிகமாச்சு. ஆனா இப்ப என்ன ஒரே ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ பண்ற விமர்சனத்தையோ அந்த விஷயங்களே உள்ள இருந்து டிடிவியே அடிப்பாரு. அதுதான் இப்ப வந்து ஒரு விஷயம். நீங்க அதிமுகவோட பிரச்சனை நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வித்தியாசமா இருக்கும். நீங்க 17 அந்த காலகட்டத்துல சசிகலா, எடப்பாடி எல்லாமே ஒரு டீம்ல இருந்திருப்பாங்க. ஓபிஎஸ் தனியா இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிடிவி வெளியில போனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. சசிகலா வந்து வெளியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து டிடிவி உள்ள போயிருக்காரு. சசிகலா இந்த பக்கம் போய் ஒரு மாதிரி குழப்பமாவே தான் போயிட்டு இருக்கு. இதுக்கடையில இன்னொரு சம்பவம் நடந்துச்சு சார். அது என்னன்னா திரும்ப வந்து செங்கோட்டையன், டிடிவி, ஓபிஎஸ் எல்லாமே சேர்ந்து அதுவும் ஒரு அந்த இது ஏதோ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இப்படி அதிமுக எப்போதுமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இப்பயுமே அப்படி ஒரு தோற்றத்தை முழுமையா உருவாக்க முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா டிடிவி வந்து அது சொல்லுவாரு. சசிகலா கட்சி ஆரம்பிக்கிறாங்க, சசிகலா டிடிவி பத்தி எதுவுமே பேசவும் இல்லை. ஆனா டிடிவி என்ன சொல்றாரு, இட்லி சாம்பார் மாதிரி புதுசா வந்து புதுசு கட்சி வருதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ வந்து வேலை மிச்சம். நீங்க ஓட்டு வருமா வராதா அந்த பிரச்சனை அடுத்த டிபேட். ஆனா பொலிட்டிக்கலி நீங்க வந்து கருத்து சொல்ற இடத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்ப சசிகலா பதில் சொல்ல தேவையில்லை. ஓபிஎஸ் போய் சேர்ந்திருக்காருன்னா ஃபர்ஸ்ட் யார் வந்து இப்ப பேசினா தினகரன் தான் பேசுறாரு. ஓபிஎஸ் தான் எல்லா பிரச்சனையும் ஆச்சு அப்படின்னு சொல்லி தினகரன் தான் பேசுறாரு. சோ தினகரனே உள்ள இருந்து எல்லாமே பண்ணிடுவார். ஆனா ஒட்டுமொத்தமாவும் ஒரு கருத்து எல்லாம் முன்வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தினகரன் வந்து பொதுவா தேவர் சமுதாயத்துக்கு வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டாரு. அது போன்ற கருத்துக்களையும் ஒரு சில இடத்துல பார்க்க முடியுது. அது போன்ற விஷயங்களையும் பார்க்க முடியுது. தினகரன் வந்து திருப்பி என்டிஏ கூட்டணிக்குள்ள போகும்போது அவரோட ஆதரவாளர்களே வந்து நம்ம எப்படி அவங்கள பேசி எல்லாம் பண்ணிட்டோம், இப்ப எப்படி நம்ம போறது, அப்ப நம்ம சமுதாய மக்கள் வந்து நம்மள என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கூட. ஏன்னா தினகரனுக்கான அமமுகக்கான ஓட்டு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டாரு, முக்குலத்தோர் சமூகத்துக்கு வந்து கட்சியில வந்து காலி பண்றாருன்றதுக்கான போடப்பட்ட ஓட்டு மட்டும்தான் அந்த ஓட்டு. வேற எந்த ஓட்டும் கிடையாது. இப்போ வெகுஜன மத்தியில எவ்வளவு ஓட்டு தினகரனுக்கு வந்திருக்குன்றது ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கும். தினகரனோட ஆளுமையும் இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சி தினகரனுக்கு ஓட்டு போட்டதுன்றது அந்த கட்சிக்குள்ள இருக்கிற முக்குலத்தோர்ல அதிருப்தியில இருந்தவங்க தான் அந்த மாதிரி வாக்களிச்சிருப்பாங்க அப்படிங்கறதான் யதார்த்தமாவே வந்து இருந்தது. அதனால வந்து அதிமுகவுக்கு நிச்சயமா இழப்பு அப்படிங்கிறது நிச்சயமா வரதான் செய்யும். நீங்க வந்து தினகரனை உள்ள சேர்த்திருந்தாலுமே கூட அது எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல வந்து மெர்ஜ் ஆகுது, எந்த அளவுக்கு அந்த வாக்குகள் வந்து திரும்ப வருது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு நிச்சயமா பெரிய இழப்பு வந்துடும். ஓபிஎஸ் போயிட்டாரு, திமுக சேர்ந்துட்டாரு, பெரிய இழப்பு வந்துடும். செங்கோட்டையன் கொங்குல போய் தாவேகளை சேர்ந்துட்டாரு, பெரிய இழப்பு வந்துடும். அந்த மாதிரிலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் யாருமே வந்து செங்கோட்டையனோ ஓபிஎஸ் வந்து பெரிய அளவுல ஒரு தேர்தலோட முடிவே மாத்துற அளவுக்கு இப்ப இல்ல. செங்கோட்டையன் ஆரம்ப காலத்துல வேலை பார்த்திருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. 89 வேலை பார்த்திருக்காரு, 84 பொறுப்பாளராக இருந்தாருன்னு நினைக்கிறேன் 2 மாவட்டத்துக்கு. அப்ப வேலை பார்த்திருக்காரு. ஜெயஜானிய வந்தப்ப தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்தமாவே 22 27 இடமோ தான் ஜெயிக்கிறாங்க. அதுல ஈரோடு மாவட்டத்துல மட்டுமே 7 இடம்னு நினைக்கிறேன். 7 இடமோ 10 இடமோ 7 இடம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் கடந்த காலத்துல எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப அவரோட ஒர்க் அந்த அளவுக்கு இல்ல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐயுமே அப்படி சொல்ல முடியாது. கடந்த தேர்தல் எல்லாம் என்னாச்சு, அவரோட தொகுதியே அவர் ஜெயிக்கிறதுக்கு அவ்வளவு வந்து கஷ்டப்பட்டாரு. அவர் சவுத்துக்காவோ இல்ல தேனி மாவட்டத்துக்கு கூட அவர் பெருசா ஒர்க் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியாது. சோ இப்ப ஒரு செந்தில் பாலாஜி இப்ப நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்றவங்க ஒருத்தவங்க போறாங்கன்னா அவங்க வேலுமணி மாதிரி ஒருத்தர் போறாரு அப்படிங்கிறனா அது வேற. இது வந்து பெரிய அளவுல ஒரு விஷயத்தை இது பண்ணாது. அதே இது எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தாதுன்னா கண்டிப்பா ஏற்படுத்தும். கணிசமான விஷயங்கள் வந்து போகதான் செய்யும். அது திமுகவுக்கு கணிசமா பிளஸ் ஆகத்தான் செய்யும். திமுகவுக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து அது பிளஸ் அமையும்
கண்டிப்பா. ஓகே சார். ஸோ ஓபிஎஸ் வந்து திமுகல இணைஞ்சது அவருக்கு என்ன மாதிரியான சாதகம் இருக்கும்? அவர் எடுத்த இந்த முடிவு சரியா சார்? முடிவு சரியானா அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. வேற என்ன பண்ண முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. 3 டைம் முதலமைச்சரா இருந்தவரு. கட்சியில வந்து ஒருங்கிணைப்பாளரா இருந்தாரு. தாவேக்கால போய் சேருவாருன்னு அங்க போய் சேர்ந்தா அவருக்கு என்ன பொறுப்பு குடுப்பாங்க? புரியுது சார். அவர் யார முதலமைச்சர்ன்னு சொல்லணும்? அவரு ஸ்டாலின கூட அவர் சொல்லிடுவாரு. ஆமா. இப்ப சிஎம் கூட அவர் சொல்லிடுவாரு. இப்ப கூட அவர் என்ன சொல்றாரு? நான் உதயசூரியனுக்காக உழைக்கிறேன்னு சொல்றாரு. ஆமா. நான் வந்து இனிமேல் என் வாழ்நாளை விசில் சின்னத்துக்காக உழைப்பேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? காமெடியா இல்ல இனிமே நான் விஜய முதல்வராக்குறதுக்காக நான் வந்து நீங்க இதுல ஒரு விஷயம் கண்டிப்பா கவனிக்கணும். திமுகல ஸ்டாலின்ல ஆரம்பிச்சு உதயநிதியில ஆரம்பிச்சு இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸும் ஓபிஎஸ்க்கு பயங்கரமா மரியாதை கொடுப்பாங்க. அவரை கட்சியில என்ன பொறுப்புல உட்கார வைக்கிறாங்க, ஆட்சியில அவர் என்ன பண்றாங்கன்றது செகண்டரி. நீங்க பயங்கரமா அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துரைமுருகனுக்கு அடுத்து அந்த கட்சியில வந்து மரியாதை ஓபிஎஸ் கொடுப்பாங்க. நீங்க இயல்பாவே பாத்தீங்கன்னா KKSRஓ தங்கம் தென்னரசோ இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா MRK பன்னீர்செல்வம் வராரு ஓபிஎஸ் கூட்டிக்கிட்டு. நீங்க அவர் வந்து கடலூர்ல இருக்காரு, ஓகேங்களா? கடலூர் மாவட்டத்துல ஒரு பொறுப்பாளராக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைவரா இருக்கிறவரு அவர் வர்றாரு. எல்லாருமே வந்து பயங்கரமா மரியாதை கொடுப்பாங்க அவருக்கு. ஆனா தாவேகளை போனா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? இல்ல அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? பாஜக சேர்ந்திருந்தானா அவர் நயனா நாகேந்திரன் தலைவர்னு சொல்லி இருக்கணுமா? சொல்லுவாரா அவரு? சொல்ல முடியாது சார். அவருக்கு அங்க பெரிய நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா திமுகல சேர்ந்தது அவர் ஓகே உதயசூரியன் தாய்க்கழகம்னு சொல்லிடுவாரு. அவருக்கு பழைய கதைகளே நிறைய கதை இருக்கு. அவங்க உண்மை இன்னைக்கு சிஎமோட நான் ரொம்ப கண்டிப்பா பேசணும்னு நினைச்சது அதுதான். சிஎமோட அறிக்கை தான் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து திராவிட இயக்கத்தோட தலைவரோட பேரை வச்சிருக்கவர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தார். அதாவது ஏடி பன்னீர்செல்வம் அப்படின்னு. நீதி கட்சி காலத்துல இருந்து திராவிட இயக்கத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு இன்டெலெக்சுவல் அவர் ஏடி பன்னீர்செல்வம். அவரு பிளைட் ஆக்சிடென்ட்ல வந்து அவர் இறந்துட்டாரு. பயங்கரமான இன்டெலெக்சுவல். பராசக்தி படத்துல கலைஞர் வந்து அதனாலதான் அந்த ஒரு குழந்தை கேரக்டருக்கு ஏடி பன்னீர்செல்வம் மென்ஷன் பண்றதுக்காக தான் பன்னீர்செல்வம்னு ஒரு கேரக்டர் வச்சிருப்பாரு. ஓபிஎஸோட அப்பா வந்து தீவிரமான கலைஞரோட வசனத்துக்கு வந்து ரொம்ப தீவிரமா பாக்குறவரு, ரசிகர். அவர் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அந்த பேர் பிடிச்சுதான் ஓபிஎஸோட இயற்பெயர் வந்து பேச்சிமுத்து. அவங்களோட குலதெய்வம் வந்து அந்த பேச்சியம்மன் ஞாபகமா பேச்சிமுத்து பேரே மாத்திடுறாரு. பன்னீர்செல்வம் சொல்லிட்டு பேரே வந்து மாத்திடுறாரு. அந்த அளவுக்கு வந்து இருந்து அப்படிதான் இதை வந்து ஓபிஎஸ்ஏ சட்டமன்றத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காரு. என்னோட அப்பா வந்து தீவிரமா கலைஞரோட இதெல்லாம் இது பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. சோ அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. நான் சிஎமோட முதல் பாதி கூட ஓகே, அதையுமே நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேன்னு சொல்ல முடியாது. எப்படி இப்படி நீங்க கம்பேர் பண்ணி அடுத்து ஒண்ணு சொல்லியிருக்காரு சிஎம். என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுக்கும் பாசி சக்தியான பாஜகவுக்கும் தான் வந்து சண்டை. இப்ப நிறைய ஜனநாயக சக்திகள் வந்து திமுகல இணைகிறாங்க பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஓபிஎஸோட வருகையை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் ஓபிஎஸ் முன்னெடுத்த ஜனநாயக போராட்டத்தை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. பாசிச பாஜகவுக்கு எதிராக ஓபிஎஸ் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணதை நான் பார்த்ததே இல்லை. எடப்பாடி பழனிசாமி கூட பாஜக எதிர்த்து அந்த பிரிஞ்சிருந்தாப்ப எல்லாம் பேசியிருக்காரு. பொன்னையன் பேசியிருக்காரு, சிவி சண்முகம் பேசியிருக்காரு, ஜெயக்குமார் பேசியிருக்காரு. இது வரைக்கும் எந்த இடத்துலயுமே வந்து ஓபிஎஸ் வந்து பாசிச பாஜகனோ இல்ல பாஜக நம்மளோட உரிமைகளை பறிக்குது ஒரே ஒரு டைம் அறிக்கை விட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி காரசாரமா ஓபிஎஸ் வந்து பாஜக எதிர்த்துலாம் நான் எங்கேயுமே பார்க்கல. தமிழ்நாட்டுல இருக்கிற எவ்வளவு ஜனநாயக சக்திகள் பாஜக எதிர்த்து போராடும் போது பலூன் விடுறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் வந்து புடிச்சுலாம் வச்சிருந்திருக்காங்க. கிரவுண்ட்ல நிக்கிற உண்மையான ஜனநாயக சக்திகளை எல்லாம் வந்து நீங்க கேஸ் போடுறாங்க, புடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா ஓபிஎஸ் வந்து ஜனநாயக சக்தியா எந்த ஆங்கிள் நீங்க பாத்தீங்க அப்படின்றதுதான் வந்து பெரிய கேள்வியா வந்து இருக்கும். ஓபிஎஸ் வந்து இன்னும் சொல்ல போனா அவர் வந்து பாஜகவோட ஒரு ஆளா தான் வந்து இருந்தாரு. நிறைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அவர் அமித்ஷா சாருன்னு தான் சொல்லுவாரு. யாரும் பாஜக இருக்கிறவங்க கூட அமித்ஷா சாருன்னு சொல்லி நான் பார்த்தது இல்ல. அவங்க கூட அமித்ஷா ஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வானதி இவங்க எல்லாம் கூட. ஆனா இவர் வந்து பிரஸ் மீட்லயே வந்து அமித்ஷா சார், மோடி சார் அவங்க சொல்லிதான் நான் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. எந்த ஆங்கிள் அவர் வந்து ஒரு பாசிச பாஜக எதிர்க்கிறதுக்கான ஒரு ஜனநாயக சக்தியா சிஎம்க்கு தெரிஞ்சாருன்றது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. ஓகே ஓகே சார். சோ திமுக வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க சார். சோ ஓபிஎஸ் தான் வரணும் அவங்க கட்சிக்குள்ள அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் எதுவுமே கிடையாது. சோ அப்படி இருக்கையில இப்போ ஓபிஎஸ் உள்ள வராருன்னா என்ன மாதிரியான டிமாண்ட வந்து திமுக ஓபிஎஸ்க்கு வச்சிருக்கணும் சார்? இல்ல திமுக வந்து ஓபிஎஸ்க்கு இன்னும் டிமாண்ட் அப்படின்ற மாதிரி எதுவும் அவர்கிட்ட முன் வச்சு நீங்க இதெல்லாம் பண்ணணும். இப்ப செந்தில் பாலாஜி வந்து சேர்ந்தாரு, திமுகல வந்து சேர்ந்தாரு.
சேர்ந்த உடனே நடந்த கூட்டத்துல வந்து சிஎம் வந்து பேசியிருப்பாரு. நீங்க வந்து கடுமையா உழைங்க, உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த கட்சி வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம 2017 ஆர்கே நகர் இருக்குல்ல, ஆர்கே நகர் வெற்றி தினகரன் ஜெயிச்சார்ல, டோக்கன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்ல, எல்லாருக்குமே அது தினகரன் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. அந்த தேர்தலோட சூத்திரதாரியே செந்தில் பாலாஜி தான். இந்த டோக்கன் சிஸ்டம் ஆரம்பிச்சு இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, நீங்க வந்து எலெக்ஷனுக்கு வேலை பார்க்கறது வந்து ஒரு கார்பரேட் மாதிரி அட்டெண்டன்ஸ் எடுத்து ஒவ்வொருத்தனுக்கு வேலை பிரிச்சு கொடுத்து சாயந்தரம் போனோடனே வேலை முடிஞ்சிருச்சான்னு பார்த்து அப்படி வந்து ஒரு கார்பரேட் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு வந்து செந்தில் பாலாஜி. கோவையில கூட அததான் சார் அவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்து அவர் இந்நேரம் அவர் வந்து மாநகராட்சி எலெக்ஷனுக்கு முன்னாடியே போய் எல்லா வார்டையும் வேலையை தொடங்கிடுவாரு. 10 மாவட்டத்து 10 தொகுதி இருக்கு கோயம்புத்தூர், அதுக்கு வேலையை முன்னாடியே தொடங்கிடுவாரு அவர் வந்து. சோ செந்தில் பாலாஜி உள்ள வரும்போது திமுக வச்ச ஒரு கோரிக்கை இல்ல, அவர் கொடுத்த அசைன்மெண்ட் மாதிரி என்னன்னா, கரூர்ல 4 தொகுதியும் திமுக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி. கரூருக்கு அதுக்கு முன்னாடி எந்த தேர்தலையுமே இல்லாத ஒரு ரிசல்ட் அந்த தேர்தலில் செந்தில் பாலாஜி கொண்டு வந்தார். 4 தொகுதியிலையுமே ஜெயிக்க வச்சாரு. கோயம்புத்தூர் மாநகராட்சி அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க செந்தில் பாலாஜிட்ட, நம்ம வந்து ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா கோயம்புத்தூர்ல 2021 தேர்தலில் 10 தொகுதியுமே அதிமுக ஜெயிக்குது. நான் மாநகராட்சி எலெக்ஷன்ல 100க்கு 90 கவுன்சிலர் திமுக ஜெயிக்கிறாங்க. அவர் கொடுத்தாங்க அசைன்மெண்ட், அவர் வந்து செஞ்சார். ஈரோடு கிழக்கு அசைன்மெண்ட் செந்தில் பாலாஜி செஞ்சார். இப்ப கொங்கு பகுதிகளை பொறுப்பா அவர் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி எல்லாம் ஒரு அசைன்மெண்ட் ஓபிஎஸ் கொடுத்திருப்பாங்கன்னு அந்த நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா கிடையாது. அவர் அப்படிலாம் நம்பி இருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு இமேஜை உருவாக்கலாம். நீங்க ஜெயலலிதா காலத்துல 3 முறை முதல்வராக்கப்பட்டவங்க, ஜெயலலிதாவாலேயே வந்து முதல்வராக்கப்பட்ட ஒருத்தங்களை எடப்பாடி பழனிசாமி வந்து வெளியேற்றிட்டாரு. அவரே இப்ப எங்க கூட இருக்காரு அப்படி. நான் எப்படி வந்து டிடிவி தினகரன் எடப்பாடி கூட இருக்கிற எடப்பாடிக்கு கொஞ்சம் சாதகம் சொல்லணும், ஓபிஎஸ் திமுக கூட இருக்கிறது வந்து திமுக கொஞ்சம் சாதகம். ஏன்னா ஓபிஎஸ்ஸே எடப்பாடியை விமர்சிப்பாரு. ஓபிஎஸ்ஸே எடப்பாடியை நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க, எது பண்ணிட்டீங்க, இனிமே பாருங்க இபிஎஸ் பண்ண ஊழல் பத்தி எல்லாம் ஓபிஎஸ் பேசுவாரு. நீங்க இனிமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இதை விட ஒரு விஷயம் சொல்றேன், தர்ம யுத்தம் நடந்தப்பதான் நினைக்கிறேன், அந்த ஆட்சியில் நடந்த ஊழல்களை எதிர்த்துலாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பேரணி போனாரு. ஊழல்கள் யாரு அதிமுக ஆட்சி எதிர்த்து ஊழலுக்கு எல்லாம் பேரணி போனாரு. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, நம்பிக்கை இல்லா இந்த உலகத்திலே ஒண்ணு சும்மா ஒரு ஃபன்னா சொல்லுவாங்க, இந்த உலகத்திலே ஒரு ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானத்துல வந்து வாக்களிச்சுட்டு அதே ஆட்சியில திரும்ப போய் துணை முதல்வரான ஒரே வரலாறு ஓபிஎஸ்க்கு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே ஆட்சியில போய் நிதியமைச்சரும் ஆனாரு அவரு. அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் இருக்கு. அதனால இனிமே பாருங்க, எடப்பாடிக்கு எதிராக வந்து பிரேக்கிங்கா கிடைக்கும்னு நினைக்கிறேன். எடப்பாடிக்கு எதிராக இனிமே பல மர்மங்கள்லாம் வெளியில வரும். எப்படி சசிகலா சமீபத்துல நிறைய மர்மங்கள் எடப்பாடியை பத்தி சொன்னாங்கல்ல, அந்த ஜெயில இருந்து இந்த ஜெயிலுக்கு எல்லாம் என்னை மாத்த பார்த்தாங்க, நான் இப்ப உங்க கூட பேசிட்டு இருப்பேனே எனக்கு தெரியாது அப்படின்னு. சோ இதெல்லாம் வந்து களத்துல வந்து திமுக வந்து கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் திமுக பாப்பாங்க. மத்தபடி நீங்க தேனி மாவட்டத்தை ஜெயிச்சு கொடுங்க, இல்ல ஒட்டுமொத்த மதுரையை ஜெயிச்சு கொடுங்கலாம் எதுவும் டிமாண்ட்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணல. சோ வந்து இப்போ திமுகல நிறைய அதிமுகல இருந்து விலகி வந்து ஜாயின் பண்றாங்க. சோ இது வந்து திமுக தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பூஸ்ட் கொடுக்கும் சார்? பூஸ்ட் எல்லாம் கண்டிப்பா கொடுக்காது, நிறைய இடத்துல அதிருப்தியுமே கொடுக்கும். ஏன்னு வச்சுங்களேன், திமுக தொண்டர்களையும் தாண்டி திமுக நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, நீங்க எம்எல்ஏக்களே நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து வந்த விளாத்திக்குளத்துல வந்து மார்க்கண்டேயன் இருக்காரு, விழுப்புரத்துல வந்து லட்சுமணன் இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்ப செந்தில் பாலாஜி எம்எல்ஏ தான், எம்எல்ஏ லிஸ்ட்லயே சேர்த்தரலாம் இருக்காங்க. எம்எல்ஏ சீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? ஒரத்தநாட்டுல வந்து வைத்தியலிங்கம் இருக்காரு, பெருந்துறையில வந்து தோப்பு வெங்கடாச்சலம் இருக்காரு, ஆலங்குளத்துல வந்து மனோஜ் பாண்டியன் இருக்காரு, இப்ப போடியில ஓபிஎஸ் இருப்பாரு, சிலம்பட்டியில ஐயப்பன் இருப்பாரு. இவங்க எல்லாருமே ஒரு 15 பேர் இருக்காங்க. அதிமுகல இருந்து திமுக வந்துட்டு எம்எல்ஏ சீட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. தேமுதிகல இருந்து வந்து ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அமமுகல இருந்து வந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க. மற்ற கட்சிகள்ல இருந்து வந்து திமுகக்குள்ள எம்எல்ஏ சீட்டு கேட்டுட்டு மட்டுமே ஒரு 20 பேருக்கு மேல இருக்காங்க. எப்படி சார் இது இருக்காங்க? திமுக வந்து நிறைய பேருக்கு கொடுத்துதான் ஆகணும். அங்க வந்து அவங்களுக்கு கட்சியில சேரும் போதே அந்த வாக்குறுதி கொடுத்துதான் கட்சியிலேயே சேர்த்திருப்பாங்க. சேர்க்கும் போதே வந்து வாக்குறுதி கொடுத்துதான் சேர்த்திருப்பாங்க. அங்கே பல வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்க, கிரவுண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்க எம்எல்ஏ இது பண்ணுன்னு நினைக்கிற திமுக நிர்வாகிகளுக்கு வந்து அது கண்டிப்பா காண்டாக தான் செய்யும். அவங்க வந்து இதாக தான் இருப்பாங்க. தலைமை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அவங்கள வந்து சரி கட்டுவாங்க, வேற ஏதாவது பொறுப்பு தரேன்னு சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வந்தா வேற ஏதாவது தரம், ஏதாவது இதுல வாரியத்துல உறுப்பினர் ஆகும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லிதான் இது பண்ணுவாங்க. ஆனா நிச்சயமா அது வந்து கலைஞர் வந்து சொல்லுவாரு, மதிமுகல இருந்து நிறைய பேர் வந்து திமுகல சேர்ந்துட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல. திமுகல இருந்து பிரிஞ்சதுதான் மதிமுக. மதிமுகல இருந்து ஒரு காலகட்டத்துல எல்லாருமே திமுக வந்தாங்க. எல்ஜி,
எல்லாருமே வந்தாங்க. கண்ணப்பன், செஞ்சி, இந்த மாதிரி நிறைய பேர் திமுக வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கலைஞர் சொல்லுவாரு, மதிமுக என்றால் மறுபடியும் திமுக அப்படின்னு சொல்லுவாரு அவரோட அந்த இதுல. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவே குட்டி அதிமுகவா மாறிட்டு இருக்கு. எல்லாருமே பங்காளிசா தான் இருக்காங்க. தங்கத்தமிழ்ச்செல்வன் எம்பியா இருக்காரு, பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன் வந்து இப்ப மாவட்ட செயலாளர் இருக்காரு. அவருக்கும் சீட் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் முன்னாள் அமைச்சர், அதிமுகவோட ஜெயலலிதாவோட அந்த ஐவர் குழுல எல்லாம் இருந்தவர், தினகரனோட ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தவர். அவருக்கு வந்து எம்எல்ஏ சீட் கொடுக்கணும், மினிஸ்டர் ஆக்குவாங்க. தங்கத்தமிழ்ச்செல்வன் எம்பியா இருப்பாரு. ஓபிஎஸ் வந்தா ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுத்து மினிஸ்டர் ஆக்கணும். நீங்க வந்து இது வந்து திமுகவா இல்ல அதிமுகன்ற அளவுக்கு மிகப்பெரிய சவால்களை திமுக சந்திக்கதான் வரும். ஆனா ஓரளவுக்கு மேனேஜ் இது வரைக்குமே வந்து சிஎம் வந்து அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்காரு. நீங்க வந்து கலைஞர் காலகட்டத்துல இருந்திருந்தா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது ஒரு கொஸ்டினா இருக்கு. பட் இப்ப அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறேன். இன்னொன்னு அதுல உங்களுக்கு சில இடங்கள் பிளஸ் ஆகும். என்ன நீங்க யோசிக்கிறீங்கன்னா, இப்ப பெருந்துறையில திமுக ஜெயிச்சதே இல்லை, ஓகேவா? அப்ப பெருந்துறையில தோப்பு வெங்கடாச்சலம் திமுக சார்பில் நின்று ஜெயிச்சாருன்னா அது உதயசூரியனுக்கு கணக்குக்கு வந்துடும். ஓபிஎஸ் போடியில தான் நிப்பாரு, ஜெயிக்கிறாரு என்னன்றது அது வந்து டிபேட்டபிள். இப்ப உசிலம்பட்டியில ஐயப்பன் ஜெயிச்சிருக்காரு, ஓகேங்களா? உசிலம்பட்டி வந்து அதிமுகவுக்கு கோரா ஓட்டு போடுற இடம். அமமுக சார்பில் நின்னே மகேந்திரன் வந்து அவ்வளவு ஓட்டு வாங்கினாரு. இப்ப அமமுக உசிலம்பட்டியில ஐயப்பன் ஜெயிக்கிறாரா ஜெயிக்கலான்றது பெரிய கேள்விக்குறி. ஆனா ஒருவேளை ஜெயிச்சா அது திமுக ஒரு சீட் கூடும் தானே. சோ அது வந்து பாதி இடத்துல திமுக வந்து ஒரு கட்சியா பார்க்கும்போது அது பிளஸ்ஸா தான் இருக்கும். அங்க ஆல்ரெடி இருக்கிறவங்க வேலை செஞ்சவங்களுக்கு அது கண்டிப்பா ஒரு அதிருப்தியை தான் கொடுக்கும். சோ ஃபைனலா ஒரு क्वेश्चन சார், ஓபிஎஸ் ஓட எதிர்காலம் இனி என்னவா இருக்கும்? ஓபிஎஸ் ஓட எதிர்காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஓபிஎஸ் வந்து நகர அளவுல பொறுப்புல இருந்தவர், ஒரு சேர்மனா தான் இருந்தவர் பெரிய குளத்தை. நீங்க அதிமுகவோட பழைய சட்டமன்ற வீடியோ எல்லாம் இருக்கும், நீங்க எப்ப வாய்ப்பு கிடைக்கும்போது பாருங்க. ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் இல்ல எம்எல்ஏஸ் எல்லாரும் கோரிக்கை வைக்க வராங்கன்னா எடுத்தோடனே கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. எடுத்தோடனே என்ன சொல்லுவாங்கன்னா, வட்ட செயலாளராக இருந்த என்னை மாவட்ட செயலாளராக்கி, எம்எல்ஏவாக்கி, அமைச்சராக்கி அழகு பார்த்த அம்மாவுக்கு நன்றின்னு சொல்லிட்டு தான் கேள்வி பதிலே சொல்லுவாங்க. எம்எல்ஏ கேள்வி கேட்கறதும் அப்படிதான் கேட்பாங்க. துரைமுருகன் ஒரு டைம் வந்து இதை ஃபன்னே பண்ணிருப்பாரு பயங்கரமா சட்டமன்றத்துல. அந்த மாதிரி சேர்மனா இருந்த என்னை முதல்வராக்கியது டிடிவி தான், ஓகேங்களா? டிடிவி வந்து ஓபிஎஸ் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவரை கூப்பிடும் போது சேர்மன் வாங்க அப்படிதான் கூப்பிடுவார். அவரை இன்னமுமே சும்மா கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா சேர்மன் கூப்பிடு. அவர் தமிழ்நாட்டுக்கு 3 டைம் சிஎம்ஏ ஆயிட்டாரு. ஆனா வந்து டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து சேர்மன் தான் அப்படின்ற மாதிரி தான். ரீசன்ட் டேஸ்ல கொஞ்சம் அது மாறி இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா அப்படிதான் வந்து இருந்தாரு. சோ ஓபிஎஸ்க்கு இது வரைக்கும் கிடைச்சது எல்லாமே யாரோ ஒருவரால் தான் வந்து கிடைச்சிருக்கு. நீங்க எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தல்ல 21ல அவர் தான் ஃபுல்லா ஒர்க் பண்ணி எல்லாமே இதெல்லாம் பண்ணாரு. அப்பயுமே அவருக்கு வந்து கட்சியில நல்ல பொறுப்பு, எதிர்கட்சி துணைத் தலைவர் அந்த பொறுப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடைக்கும். எல்லா காலகட்டத்திலயுமே அவருக்கு வந்து யாரோ ஒருவரால் இல்ல அமித்ஷா சாரால் இல்ல யாரோ ஒரு சாரால் தான் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வந்து மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின், சகோதரர் ஸ்டாலின் என்னன்னு தெரியல, அவரால் இவருக்கு வந்து கட்சியில ஒரு தலைமை கழக பொறுப்பு அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஒருவேளை அமைச்சரவையில அப்படி ஜெயிச்சு சேர்த்துக்கிட்டாங்கன்னா சிஎம், டெப்டி சிஎம், அதுக்கப்புறம் வந்து துரைமுருகன் சீனியர் அவர் இருக்காரு, அதற்கு அடுத்து ஒரு இடத்த வந்து ஓபிஎஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்றதுதான் அந்த மாதிரியான தகவல்கள் தான் வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் ஒற்றை தலைமை பிரச்சனை வந்து 2022 ஜூன்ல வந்து நினைக்கிறேன், 22ல இருந்து 26 ஆயிடுச்சா? 4 வருஷத்துல ஓபிஎஸ் என்னவா இருந்தாரு? எதுவும் இல்ல. நடுவுல ஒரு தேர்தல நின்று ஒரு 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரு, அவ்வளவுதான். ஆனா இப்ப திமுகவுக்கு போனா ஒரு எம்எல்ஏ ஆக வாய்ப்பு இருக்கு, எம்எல்ஏ ஆனா அமைச்சராக வாய்ப்பு இருக்கு, திமுகவோட தலைமை கழக நிர்வாகியா, ஒருவேளை திமுக அடுத்த ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஆளுங்கட்சியில இருக்கிறதுல தலைமை கழக நிர்வாகியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் வந்து எப்போதுமே தன்னோட ஆதரவாளர்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாருன்றதுதான் பெரிய அதிருப்தி. அதனாலதான் அவருக்கான ஆதரவு வட்டம் வந்து சுருங்கிக்கிட்டே போச்சு. நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி சரியோ தவறோ தன்னை சுத்தி எல்லாரையுமே ஓரளவுக்கு ஹாப்பியா வச்சுக்கிட்டாரு அப்படின்றத சொல்லுவாங்க. ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தம் ஃபர்ஸ்ட் டைம் தர்மயுத்தம் நடத்தினப்ப அவர் கூட வந்த எம்பி எம்எல்ஏக்களுக்கே அடுத்த சீட் வாங்கி கொடுக்கல. ஒரு சிலருக்கு தான் வாங்கி கொடுத்தாரு, யாருக்கும் வாங்கி கொடுக்கல. அவருக்காக கூட்டம் நடத்தினவங்களுக்கு எதுவும் பண்ணல, அவருக்காக போராடினவங்களுக்கு எதுவுமே பண்ணல, தன்னோட ஆதரவாளர்களுக்கு எதுவுமே பண்ணல. அதனால இப்பயுமே அவரோட ஆதரவாளருக்கு ஏதாவது கேட்டு பண்ணிடுவாரான்ற இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா ஓபிஎஸ் தனக்கு தேவையானத நீங்க இங்க இருக்கிற டிஎம்கேல இருக்கிற எந்த அமைச்சருக்கும் கால் பண்ணலாம்ல, செஞ்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா தான் இருக்காங்க, அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கு, எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருக்காரு.
எதிர்க்கட்சியா திமுக வந்து முத்துச்சாமி இருக்காரு. ம். முத்துச்சாமி போன் பண்ணா எடப்பாடி பழனிசாமி உடனே பண்ணி கொடுத்திருக்காரு கடந்த காலத்துல. Okay. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு கொண்டு வந்ததுல முத்துச்சாமி அதிமுக இருக்கும்போது நிறைய பண்ணிருக்காரு. Okay, sir. அதனால நிறைய பண்ணி கொடுப்பாங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓபிஎஸ் தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த அமைச்சர்களுக்கு நான் வந்து ஓபிஎஸ் பேசுறேன் எனக்கு எதுனா பண்ணாம போயிடுவாங்களா? பண்ணி கண்டிப்பா. கொடுப்பாங்க. சோ அவருக்கு இந்த 4 வருஷத்துல இருந்ததை விட இப்போ வந்து அவரோட அவரோட எதிர்காலம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி சொல்லலாம். கூட எடுத்துக்கலாம். ஆனா நிறைய விமர்சனங்களும் வரும். ம். நிறைய விமர்சிப்பாங்க. கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து உங்களை அழகு பார்த்த அம்மாவுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு எல்லாமே விமர்சனங்கள்லாம் வரும். அதெல்லாம் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு இந்த பக்கம் போவாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இபிஎஸ்க்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்ன வரும்னா, கட்சியில இருக்கிற எல்லாரையுமே அவர் வந்து வெளியில அனுப்பிச்சு விட்டாரு. முக்கியமான ஏன்னா தோக்குறது இவங்களாலதான் தோக்குறாங்களா அப்படின்றதுக்கு நமக்கு வந்து அதுக்கான டேட்டாவோ அதுக்கான இதுவோ இருக்கோ இல்லையோ, கட்சியில எல்லாரையுமே அவர் வந்து வெளியேற்றிட்டாரு. நாங்க வர்றோம் அப்படி இப்படின்னு இருந்தவங்களை எல்லாரையுமே அவர் வெளியேற்றிட்டே இருக்காரு. இவர் தான் காரணம். எல்லாரும் வெளியேற்றிட்டு இவர் என்ன பண்ண போறாரா? இன்னைக்கு சசிகலாவோட அறிக்கை அதுதான் சொல்லுது. ஓபிஎஸ் வெளியே திமுக சேர்ந்த காரணமே எடப்பாடி பழனிசாமி தான். ஆமா ஆமா. தான் ஒருவர் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிற ஒருவராலதான் இந்த இது நடக்குது அப்படின்னு அப்படி ஒரு இமேஜ் வந்து பொதுவா உருவாக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து கண்டிப்பா உருவாக்குவாங்க. ஸோ ஓபிஎஸ் திமுகல ஜாயின் பண்ணது பத்தி நிறைய விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டே இருக்கு. இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கு. அரசியல்ல நிறைய விஷயங்கள் இனி டாக் ஆஃப் த டவுனா மாறும். அந்த விஷயங்களை பத்தியுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து விகடன் டிவியை ஃபாலோ பண்ணுங்க. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.